Hello everyone, welcome back to my channel. I hope you guys all are fine. இந்த வீடியோட சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கோல்டு என்னதான் கத்தி பேசினாலுமே என்னுடைய வாய்ஸ் இந்த அளவுக்கு மேலே ஹை பிச்சுக்கு போக மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 6 month தான் இருக்குது. இன்னும் யாராச்சும் நீட் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் வந்து நடுவில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இட்ஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். இதை விட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் 1 yearக்காக உங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு 1 yearக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 1 year வெயிட் பண்ணுறது பெட்டரா, அண்ட் இல்லைனா இந்த 6 monthலேயே உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கிறது பெட்டரா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அண்ட் அந்த 1 year உங்களுக்கு கிடைக்குமான்றதையும் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஏன்னா யாருக்குமே அந்த 1 year ஈஸியாக கிடைக்க போகிறதில்ல. அப்படியே அந்த 1 year கிடைச்சாலும் அது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. எல்லா ட்ராப்பர்ஸ்க்கும் தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்பராக இந்த 6 month யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன சாப்டர் ஃபர்ஸ்ட் படிக்கிறது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் தான். உங்களுக்காக நானே ஒரு பிளானை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டிருப்பேன், பட் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். என்னுடைய மிஸ்டேக் தான், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. வைஸ் பிளான் அது வித் ப்ராப்பர் சிலபஸ் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவிஷன், பார்ட் டெஸ்ட், மாக் டெஸ்ட் அப்படின்ட்டு எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ட்ராப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான் நல்லாவே சூட் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்ஷியல் ட்ராப் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்கள் அதுக்காக டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே அந்த சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ஜான்வரிலேயே நான் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் வித் ப்ராப்பர் ரிவிஷன்ஸ். ஓகே, ஸோ வந்து பிளான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது தான். நான் ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலுமே நான் இந்த வீடியோலையுமே வந்து சேனல் நேம் மட்டும் வந்து நான் கொடுக்குறேன். நிறைய லெக்சர்ஸ் பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள மட்டும் த்ரூஅவுட் த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய செகண்ட் திங்கும் முடிஞ்சாச்சு. லெக்சரை பார்த்தாச்சு, நோட்ஸும் எடுத்துட்டோம். நோட்ஸ் எடுக்கிறதோடு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போய் வேறு வேலை பார்க்குறது கிடையாது. அதை ரிவைஸ் பண்ணணும். ப்ராப்பர் ரிவிஷன். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோன்ற பேரில் லெக்சரை பார்க்குறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், அதை க்ளோஸ் பண்ணி வச்சிரும். திருப்பி பார்க்குறது கிடையவே கிடையாது. பாஸ்ட்லலாம் நான் அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பி அதை ரிவைஸ் பண்ணணுன்ற கான்செப்டே இல்லாமல் எதுக்கு நோட்ஸ் எடுத்தும் இல்லாமல் அந்த நோட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ரிமெம்பரில் இருக்கும். நீங்கள் பாஸ்ட் டேஸில் என்ன படிச்சிங்களோ அதை வந்து இன்றைக்கி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அதுவே போதும். தென் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ். இதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. நம்ம தான் படிச்சுட்டுமே ரிவிஷன் பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறது. நம்ம எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஏன் இந்த ஆப்ஷனை வந்து இந்த எம்சிக்யூ கீழே வச்சுருக்காங்க, அதாவது இந்த கொஷனுக்கு கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எரர் நோட் செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எரர் நோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எரர் நோட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். எரர் நோட் கண்டிப்பாக போடுங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற மிஸ்டேக்லாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாக் டெஸ்ட். நான் எப்போலேருந்து மாக் டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாக் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த மாக் டெஸ்ட் என்னென்னா, இப்போ நவம்பர் எடுத்துக்கோங்களேன். நவம்பர் 1லேருந்து 29 வரைக்கும் நம்ம என்னென்ன படித்தோமோ அதை ஒரு மாக் டெஸ்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் எப்படி போய் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே நான் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையவே வெப்சைட்ஸ்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வந்து ரிசோர்ஸஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு மாக் டெஸ்ட்டு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூவாக இருக்கட்டும், இல்லை பிஒய்க்குவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷினாக இருக்கட்டும், நீங்கள் அதுலேருந்தே வந்து எடுத்துக்கலாம்.
அதுக்காக தனியாக மணி வேஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டாடா கைஸ், பை பாய்.